Hello students, welcome to Maths Madhu. இன்னைக்கு நம்ம 10th Maths exercise number 1.1ல second sum பார்க்க போகிறோம். வாங்க question read பண்ணிடலாம். Let A equal to 1, 2, 3 and B equal to X such that X is a prime number less than 10. So find A cross B and B cross A கேட்டிருக்காங்க. கொஸ்டின் தமிழில் ரீட் பண்ணிடலாம். A ஈக்குவல் டு 1, 2, 3 மற்றும் B இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். அதன்படி எக்ஸ் என்பது 10ஐ விட சிறிய பகா எண் எனில் A கிராஸ் B மற்றும் B கிராஸ் A ஆகியவற்றை காண்க. இதுதான் நம்ம கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இப்போ A வந்து 1, 2, 3 கொடுத்துட்டாங்க. இப்போ B வந்து நம்ம எக்ஸஸ் சச் தட் எக்ஸ்ன்னு கொடுத்து ப்ரைம் நம்பர் லெஸ் தேன் 10 கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த நம்பர் என்னன்னு நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். வாங்க பார்க்கலாம். இப்போ லெஸ் தேன் 10 அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால 1லேருந்து 9 வரைக்கும் நான் நம்பர்ஸ் எழுதியிருக்கேன். இப்போ நம்ம 1 எடுக்க வேண்டாம், அது நான் ஏன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ 2, இந்த 2ங்கிற நம்பருக்கு இப்போ 2 அப்படின்னு எடுத்துட்டோன்னா இந்த நம்பர் வந்து இதே நம்பரால் தான் 1ஆல் டிவைட் ஆகணும், இல்லைனா இதே நம்பரால் தான் டிவைட் ஆகணும். இப்போ 1 2s 2 அப்படின்னு தான் டிவைட் ஆகணும். இப்போ 3 அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்த நம்பர் 3ஆல் மட்டும்தான் டிவைட் ஆகும். 1 3s 3 இந்த மாதிரி டிவைட் ஆகும். இதே மாதிரி நம்ம 4 அப்படின்னு எடுத்தோன்னா 1 4s 4ன்னு டிவைட் ஆகும். இன்னொன்று வந்து 2 2s 4 அப்படின்னு டிவைட் ஆகும். அப்போ இது ப்ரைம் நம்பர் கிடையாது. இப்போ எக்ஸாம்பிள் இப்போ 1 2s 2 இதுக்கு இப்போ ஒரு நம்பர் அப்படின்னா இதுக்கு 2 ஃபேக்டர் மட்டும்தான் வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 1s 2 வரும், 1 2s 2 வரும். இப்போ 2 ஃபேக்டர் மட்டும்தான் ஒரு நம்பருக்கு இருக்குது அப்படின்னா அது வந்து ப்ரைம் நம்பர். அதே மாதிரி 3க்கு எடுத்திங்கனாலும் உங்களுக்கு 2 தான் வரும், 2 நம்பர் தான் வரும். 1 3s 3 3 1s 3 இந்த 2 தான் உங்களுக்கு வரும். அதே மாதிரி 4 எடுத்திங்க அப்படின்னா 3 ஃபேக்டர்ஸ் வரும். நான் இப்போ அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். 4 எடுத்திங்கன்னா 4 1s 4 வரும், 1 4s 4 தென் 2 2s 4ன்னு வந்துடும். இப்போ 3 ஃபேக்டர் வந்துடும். இப்போ நம்மளுக்கு 2 ஃபேக்டராக இருந்தால் மட்டும்தான் ப்ரைம் நம்பர். 3 ஃபேக்டர் வந்துச்சு அப்படின்னா அது காம்போசிட் நம்பர் ஆயிரும். அது நமக்கு வேண்டாம். இப்போ வந்து இப்போ 1 ஏன் எடுக்கல அப்படின்னா 1 பார்த்தீங்கன்னா 1 எழுதுனீங்கன்னா பாருங்கள் 1 1s 1 எப்படி நம்ம மாற்றி எழுதினாலும் ஒரே ஒரு ஃபேக்டர் தான் வரும். அதனால 1 வந்து யூனிக் நம்பர், அது வந்து உங்களுக்கு ப்ரைம் நம்பர் கிடையாது. இப்போ நம்ம 1 விட்டுட்டு 2 3 2 3 4 நம்மளுக்கு வராது, 3 ஃபேக்டர் வரும், அதனால் 4 வராது. இப்போ 5 வரும். 5க்கு 2 ஃபேக்டர் தான் இருக்குது. அதே மாதிரி 7க்கு 2 ஃபேக்டர் தான் இருக்குது. இப்போ நமக்கு 8 வந்து வராது. 8 வந்து 2 ஃபேக்டர்ஸ்க்கு மேலே இருக்கிறதுனால 8 வராது. அதே மாதிரி தான் 9ம் 2 ஃபேக்டர்ஸ்க்கு மேலே இருக்கும், அதனால் வராது. இப்போ இவ்வளோ தான் 10க்குள்ளே இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸ். இதுதான் 2 3 5 7 தான். இப்போ நம்ம சம் எழுதலாம். ஃபஸ்ட்டு A கிராஸ் B கண்டுபிடிக்கணும். A எழுதியிருக்கேன். இப்போ B அங்கே ப்ரைம் நம்பர் எடுத்தது நான் எழுதியிருக்கேன் 2 3 5 7. இப்போ ஃபஸ்ட்டு A கிராஸ் B நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம A கிராஸ் B எழுதலாம். 1 A 1 2 3 கிராஸ் 2 3 5 7. இப்போ நம்ம அதுக்கு செட் எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு 1 2 1 2 எழுதணும். இந்த ஏல இருக்கிற 1ம் பியில் இருக்கிற ஃபஸ்ட் நம்பரையும் நம்ம ஒரு செட்டாக எழுதணும். 1 2. அடுத்து சேம் 1 3 எழுதிக்கலாம். 1 5 1 7 1 7. அடுத்த நம்பருக்கு போகலாம். இப்போ 2உடைய இந்த நம்பருக்கு செட்ஸ் எழுதிக்கலாம். இப்போ இந்த நம்பருக்கு 2 நம்பருக்கு செட் எழுதிக்கலாம். 2 2 2 3 2 5
2,7. அடுத்து 3, இந்த நம்பர் 3க்கு செட் எழுதிக்கலாம். 3,2, 3,3, 3,3, 3,5, 3,5, அடுத்து 3,7. நம்ம ஆல்ரெடி சொன்னது மாதிரி கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கலாங்களா? இப்போது 1 2 3 3 நம்பர்ஸ் இருக்குது. இங்கே 1 2 3 4 3 4 சார் 12. இப்போ நமக்கு 12 செட்ஸ் இங்கே இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஒரு தடவை வெரிஃபை பண்ணிடலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 நம்பர்ஸ் இருக்குது. இப்போ நம்ம எழுதின செட்டு கரெக்ட் அப்படின்னு நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ B cross A பார்க்கலாம். ஃபைண்ட் அவுட் B cross A. இப்போ இதில் B என்ன கொடுத்துருக்காங்க? நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? 2, 3, 5, 7 கண்டுபிடிச்சிருக்கோம். கிராஸ் A வந்து 1, 2, 3ன்னு they given ஆல்ரெடி அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதுக்கும் செட்ஸ் எழுதலாம். முன்னாடி எழுதின மாதிரியே தான். ஃபஸ்ட்டு 2, இந்த 1 எழுதணும். அடுத்து 2, 2, அடுத்து 2, 3. நெக்ஸ்ட் நம்பருக்கு எழுதிக்கலாம். 3, 3, 1, 3, 2, 3, 3. அடுத்து இந்த 5 நம்பருக்கு எழுதிக்கலாம். 5, 1, 5, 2, 5, 3. அடுத்து இந்த 7க்கு எழுதலாம். 7, 1, 7, 2, 7, 3. நம்ம ஃபுல் செட் எழுதிட்டோம். இப்போ மறுபடியும் செக் பண்ணிக்கலாம். அதே சேம் 12 தான். 4 3 சார் 12 தான். 3 6 9 10 12. இப்போ 12 செட்ஸ் இருக்குது. அப்போ நம்ம A cross A கண்டுபிடிச்சாச்சு. B cross Aவும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அவ்வளோதான், இந்த சம் முடிஞ்சது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.